எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் இவ்வளவு இப்போ என் ஆண்டவர் இதை சொல்லணும், எனக்கு முன்னாக நடந்து கொண்டு, நீ எனக்கு முன்னாக நடக்கணும், அவ்வளவுதான். அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு மேல இருக்கிறவங்க பார்வையில படாதபடி நம்ம என்ன செய்வோம், மறைத்துக் கொள்வோம், ஒளித்துக் கொள்வோம். ஆபிரகாம் இந்த 13 வருஷம் என்ன நீ ஏன்னு கேட்கலையே. 75 86 வரை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிட்டு இருக்கிறார். 86 அடுத்து 99 வயசு வரை ஆபிரகாமோடு பேசல. ஆபிரகாமும் கேட்கல, முன்னாடி போகவே இல்லை. ஏன் போகலைன்னா ஆகார்ட்ட பிரவேசித்திருப்பான், மனைவியினுடைய ஆலோசனைப்படி. ஆண்டவர்கிட்ட எந்த மூஞ்சி வச்சு நிற்கிறது? ஏன்னா வேலைக்காரனை சொன்னப்பவே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நோண்டார். இப்ப 99 வயதுல கர்த்தர் தான் திரும்ப பேசுகிறார். ஆபிரகாமே, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனார். எனக்கு முன்னாக நீ நடக்கணும். ஆதாமுக்கு முன்னாடி நிக்க முடியல, என்ன தப்பு பண்ணிட்டான். ஆதாமே நீ எங்க இருக்கிற? கர்த்தர் சத்தம் கேட்டதும் ஒளித்துக் கொள்கிறான். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். பாவத்தில் இருக்கிறவன் மரித்தவன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். ஜீவனுள்ளோர் தேசம் அது எந்த பாதை? மரணம் இல்லாத பாதை, நீதியின் பாதை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நம்ம மரணங்கிறது சரீர மரணத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். இல்ல, தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுற மரணம் தான் கொடிய மரணம். சரீர மரணம் பிறக்கிற எல்லாருக்குமே இறப்பு உண்டு. கர்த்தர் சொன்னார், நீ இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அவங்களாம் சரீர மரணத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல, தேவனோடு உள்ள உறவு துண்டிக்க, அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி அவரை ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஒரு உறவு துண்டிக்கப்பட்ட அவங்களை ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உறவு ரொம்ப முக்கியம். எந்த காரணத்துக்காக அந்த உறவை விட்டுறக்கூடாது. அவர் அடிச்சாலும் பரவாயில்லன்னு பாதத்துல விழுந்துடணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு எதை விட்டாலும், எந்த உறவை விட்டாலும் அவரோட உறவை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம திணறிடுவோம், வாழவே முடியாது. 13 வருஷம் ஆபிரகாம் நிச்சயம். அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று சொல்றத கேட்க முடியும். 17. அப்போ அந்த வாக்கு தத்தத்தையும் மறந்தாச்சு. ஏன்னா இன்னொரு வே போய் இன்னொரு செட்டில்மெண்ட் பார்த்துட்டு ஓகே ஓகே. ஆனா சொன்னவர் மறக்கல. அவர் கிருபை செய்ய நினைத்து மீண்டும் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். செய்வேன் சொன்னா செய்வேன், தருவேன் சொன்னா தருவேன், காண பண்ணுவேன் சொன்னா காண பண்ணுவேன். ஆனா ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ இவ்வளவு அழுத்தி சொல்ல காரணம் என்ன? காரணம் உண்டு. அதே 17வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற வருஷத்துல குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெற போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை கண்ணாப்பினான் வாழ்ந்திராத ஆபிரகாமே. அவர் 99 வயசு தாத்தா கிட்டையே ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறார்னா, ஆமே வயசு காலத்துல அவருக்கு ஏதோ சந்தோஷம் இல்ல, பிடிக்கிறார். ஏன்னா அவர் ஒரு வாக்கு தத்தம் வைக்கிறார்னா அதுல ஸ்ட்ராங் ஆன ஒரு உடன்படிக்கை கர்த்தர் வைக்க போகிறார். ஆமே, வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெருவாழ்ல பெற போகிற. ஆல்ரெடி ஆண்டவர் ப்ரோக்ராம் பண்ணிட்டார். ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிட்டார். ஆமே, நிகழ்ச்சி நிரல் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அது டைமிங் உண்டு. ஆரம்ப ஜெபம் 2 நிமிஷம், சிலர் 20 நிமிஷம் போகும். அடுத்து வாழ்த்துறை 5 நிமிஷம், அது 50 நிமிஷம் போகும். அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. அடுத்து ஒரு வாழ்த்து செய்தி, அடுத்து ஒரு பாடல், அடுத்து ஒரு நடனம், அடுத்து ஒரு குறு நாடகம், அது போயிட்டே இருக்கு. இப்படிதான் ஒரு வாட்டி இங்க சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி முந்தி அப்போ ஒரு நாடகம்னு சொல்லிட்டு 3-4 தம்பிங்க போட்டாங்க. ஒவ்வொரு சீன் முடிஞ்சோன்னா ஸ்கிரீன் போடணும். போட்டு இழுத்து போயிட்டே இருக்கு. ஒரு 5 சீன் பார்த்தாங்க. எங்க அம்மா சைட்ல இருந்துட்டு ஸ்கிரீனை போட்டுட்டு, இனி திறக்காத, போதும் இனி அடுத்த வருஷம் போட்டுருலாம்.
இப்படி நம்ம நிறைய நிகழ்ச்சி போட்டு டைமை செட் பண்ணி நம்ம டைம் எல்லாம் மாறும். ஆனா அவர் ஒரு ப்ரோக்ராம் போட்டு இந்த டேனா இந்த டே தான், இந்த டைம்னா இந்த டைம் தான், இந்த ப்ரோக்ராம்னா இந்த ப்ரோக்ராம் தான். வருகிற வருஷத்துல குறித்த நாளிலே சாராள் உனக்கு பெற போகிற ஏன் இன்னைக்கு நடக்கல? அவரு இன்னொரு நாள் ப்ரோக்ராம் போட்டு வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆபிரகாமே சொதப்பிராத. ஆபிரகாம் நான் சொல்லல, நம்மளை வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். சொதப்பிராதீங்க தயவு செய்து. ஆகஸ்ட் ஃபுல்லா இருந்து வாக்குத்தத்தம் ஆமேன் 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 வாங்கிட்டு சொதப்பிராதீங்க. அடுத்த ஆகஸ்டுக்குள்ள வந்து சாட்சி சொல்லணும், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அதன் அர்த்தம் என் பார்வையிலேரு, என் பார்வையிலேரு, பார்வையிலேரு. கர்த்தர் சொன்னார்ல, ஆபிரகாம் செய்தார். வேதம் அதை இன்னொரு இடத்துல அழகா எழுதி இருக்கிறது. நெகேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் முதற் பகுதியையும் கடைசி பகுதியும் பார்த்தீங்கன்னா, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். For thou art righteous. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தத்தை கொடுத்தது அவர், நிறைவேற்றது அவர். ஆனா அந்த கேப்ல நம்ம கிட்ட ஒண்ணு கேட்கிறார், எனக்கு முன்னாடி நட, என் பார்வையில் இரு. நீ விலகிட்டேன்னா நல்ல கவனிங்க. அப்பாவின் அருமை இளையகுமாரனுக்கு விலகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அதுதான் இப்பொழுது அவன் யாருக்கு கீழே இருக்கிறான்? பன்றிகளின் ஓனருக்கு கீழே இருக்கிறான். யாருக்கு கீழே இருந்தான்? பந்திகளின் ஓனருக்கு கீழே இருந்தான். அதான் அப்பா. ஆமே, பந்தியின் ஓனருக்கு கீழே இருக்க பிடிக்காம வெளியே போய் பன்றியின் ஓனருக்கு கீழே இருந்தான். அங்க அவனுக்கு கட்டளை நியமம் கொடுக்கப்படுது, நன்மை இல்லை, ஜீவன் இல்லை. இப்ப இருந்து ஐயோ அப்பா, உங்க வீட்டுல வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான், நீங்க என்ன பிள்ளையா வச்சோ நான் இருக்க பிடிக்காம. ஆமே ஆமே, பந்தியில இருக்கதான் அழைச்சார், பன்றியில இருக்கல. ஆமே ஆமே, அங்க போய் அதான் ஆண்டவர் உன்னை நான் ஏன் வழியில வச்சு பார்த்து முடியலப்பா, உனக்கு நான் வேற கட்டளை கொடுக்குறேன். அந்த கட்டளை எப்படி ஆண்டவர்? நன்மையும் கிடையாது, அதுல ஜீவனும் கிடையாது. அப்ப என்ன மட்டும்தான் இருக்கு? நன்மை இல்லாத, ஜீவன் இல்லாத பிடியில இருந்து கதறுகிற உள்ளமே இப்ப வந்துட்டான். இப்ப வந்து அன்னைக்கு பிள்ளையா இருந்தவன் இப்போ பிள்ளையா தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் வந்துட்டான். நான் அதுக்கு பாத்திரமா நல்ல வேலைக்காரில் ஒருத்தனா. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அடி வாங்கிட்டு வந்துட்டு இப்ப நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி. ஆனாலும் தகப்பன் பாருங்க, அவனை வேலைக்காரங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடாம தகப்பன் இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறான். அவருடைய கிருபை பெரியது. அவன் வேலைக்காரனா இருக்கணும்னு வந்தான். அவனை வேலைக்காரனா வச்சாலே அது பெரிய விஷயம். வேலைக்காரனா இருக்கணும்னு வந்தான். வேலைக்காரனா வச்சா அதை தகப்பன் அவனுக்கு பாராட்டுற இரக்கம். ஆனா திருப்பியும் பிள்ளையாகவே வச்சதுதான் கிருபை. இந்த கிருபையை சொல்லி தீராது. ஆமென் ஆமென். ஆபிரகாமே, இன்னும் 1 year தான் இருக்கு, டைம் நெருங்குது, நான் நிறைவேற்ற போறேன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு 13 வருஷம் என் பார்வையை விட்டு விலகிட்ட. நானும் இப்படி விலகி போயிருக்கலாம், ஆனா நான் கிருபை செய்ய நினைக்கிறேன். இன்னைக்கு அநேகரோடு கத்த பேசுகிறார். நான் கிருபை செய்ய நினைக்கிறேன், நான் கிருபை செய்ய நினைக்கிறேன். நான் என்னண்டவரை செய்யணும்? என் கண்ணுக்கு முன்னாடி இருந்துரு, என் பார்வையில இருந்துரு. அவன் இருதயத்தை உண்மையை கண்டு வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் தமது பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும்
தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் கண்டு களி கூர்ந்தான். கண்களை மூடி முடிந்தால் முழங்காற்படியிட்டு அல்லது எழுந்து நின்று, ஆண்டவரே நான் உங்க முன்னாடியே இருக்கணும், உங்க முன்னாடியே இருக்கணும், உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடாது, உங்க பிடியில உங்க ஆளுகைக்குள்ள. உடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு பரிசுத்த வாக்குத்தத்தம், பரிசுத்த வாக்குத்தத்தம், பரிசுத்த வாக்குத்தத்தம். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம்